صلاتنا على رسولنا خير خلقك سيد الأنام ليوم عفوك نجع رهبة منا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون صدق الله العليم. الحمد والشكر للموصوف بالكرم هو الذي أوجد الكونين من عدم. இம்மை மறுமை இரண்டையும் இல்லாமையிலிருந்து படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழையும் நன்றியையும் உரித்தாக்கி சரித்திரத்தை பிடித்திருந்த சரித்திரத்தை போக்கி வைத்த சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானத்தையும் சலவாத்தையும் சலாத்தையும் சமர்ப்பித்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவிலே உள்ள மக்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக அந்த முஹாஜிர்களிடத்திலே அன்போடும் பாசத்தோடும் நெருக்கமாக ஒரு தாய் வைக்கும் பிள்ளைகள் போல சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூமி என்ற மனிதன் தன்னுடைய சகாக்களை சேர்த்துக்கொண்டு அந்த மக்களிடத்திலேயே அந்த மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டு நாங்களும் முஸ்லிம்கள் தான் மூமின்கள் தான் என்று கூறிக்கொண்டு மறைமுகமாக யூதர்களிடத்திலே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த யூதர்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய தூதர்களின் பேரிலே இந்த மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்த அந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் ஏற்கனவே பார்த்த ஆயத்துகளிலே விவரித்தார். அதற்கு பல விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் கூறியிருந்தார்கள். அந்த ஆயத்து குறித்து பல உதாரணங்களை விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் கூறியிருந்தார்கள். அதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ்வே ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். அது என்ன உதாரணம் என்று சொன்னால் மஸலுஹும் கமஸலில்லதி ஸ்தௌகத நாரன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இவர்களுடைய ஒரு உதாரணம் இது இப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் வெளிச்சத்திற்காக நெருப்பை மூட்டியவனுடைய உதாரணத்தை போன்று அவர்கள் வெளிச்சத்திற்காக நெருப்பை மூட்டிய போது அலா அத்மா கௌரவு தகவல்லாக வினூலி அந்த வெளிச்சம் அவர்களை சுற்றி பரவியுள்ள நேரத்திலே தகவல்லாக வினூலி அவர்களுடைய ஒளியை பார்வையை அல்லாஹ் குறைத்துக் கொண்டார். அவருடைய பார்வை குறிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது வெளிச்சத்திற்காக நெருப்பை மூட்டி அவருடைய நிலைமை என்னவாகிவிட்டது என்று சொன்னால் அவர்களால் பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். தகவலும் வினூரையும் அலா அத்மா ஹவுலஹு தகவல்லாஹு வினூரையும் தரக்கவும் பி நுலுமாத்தில் லாயகு செய்யும் அவர்களை இருட்டிலே காரிலே தத்தளிக்க விட்டுவிட்டார். லாயகு செய்யும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? சும்மும் புக்குமும் ஊமியும் கவும் லாயர்ஜூன் என்பதாக சொல்கிறார். இதற்கு என்ன உதாரணம் என்று முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கத்திலே நாம் பார்க்கின்ற போது
என்னதான் ஒருவன் தன்னுடைய சுய அறிவை கொண்டு சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்றி அல் குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியின்றி அவர்களால் நேர் வழியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த ஆயத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்வதாக கூறுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த வெளிச்சத்தை மூட்டுவது என்பது, இந்த லைட்டை போடுவது என்பது இன்றைக்கு சொல்கிறார்கள் இரவை பகலாக்கக்கூடிய ராட்சச விளக்குகள் என்பதாக வர்ணிக்கின்றார்கள். என்னதான் இவர்கள் இரவை பகலாக்கக்கூடிய ஒரு ஒளிபொருந்திய பல்லாயிரக்கணக்கான லைட்டை இவர்கள் போட்டாலும், வெளிச்சத்தை இவர்கள் மூட்டினாலும், இந்த பார்வை என்பது நாம் சொல்கின்றோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக நாம் சொல்கின்றோம். இந்த கண்மணியாக, இந்த பார்வையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த அருள்மறை அதனுடைய வெளிச்சத்திலேதான் நாம் நேர்வழி என்பதை பார்க்க முடியும். அந்த பாக்கியம் என்பது இவர்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆகிவிட்டார் என்பதாக இந்த ஆயத்தில் சொல்கின்றார். இவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியை நம்பி, தன்னுடைய திறமையை நம்பி இவர்கள் வெளிச்சத்திற்காக நெருப்பை மூட்டினார்கள். என்னதான் இவர்கள் இரவை பகலாக்கக்கூடிய ராட்சச விளக்குகளை போட்டாலும், ஆனால் இவர்கள் என்ன வேண்டது? பார்வை என்பது அல்லாஹ் கொடுத்தது. அந்த பார்வையை பறித்துவிட்டால் எத்தனை விளக்க போட்டாலும், எவ்வளவு வெளிச்சத்தை போட்டாலும், பார்வையற்ற மனிதர்களை கேட்ட என்ன சொல்வாரு? எனக்கு இருட்டா இருக்குன்னு தான் சொல்வார். அதே போலதான் இவர்களுடைய உதாரணத்தை அக்கா சொல்கிறார். இவர்களுக்கு என்னதான் அறிவு இருந்தாலும், இவர்கள் என்னதான் மெத்த படித்து இருந்தாலும், இவர்கள் சந்திர மண்டலத்திற்கே ராக்கெட் அனுப்பக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகளாக ஜீனியஸாக இவர்கள் இருந்தாலும் சரிதான். ஆனால் இவர்கள் நேர்வழி என்பதை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக அண்ணா சொல்லிட்டார். ஏனென்று சொன்னால், நேர்வழியும் ஒளி விளக்குகளாக அருள்மறையும் அல்லாஹ்வுடைய நபியும் இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் சொல்கின்றோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழிகாட்டுதலை இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், தவற விட்டு விட்டார்கள். நேற்று பார்த்தோம் இல்லையா? வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். வழிகாட்டுதலுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து, மார்க்கத்தை புறக்கணித்து, அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். மேலும் அந்த சயாத்தீன்களுடைய வழியை இவர்கள் அவர்களுடைய தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி இவர்கள் நடக்க ஆரம்பித்துவிட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், சும்மும் புக்குமும் உம்மியும் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய காரணத்திற்கு சொல்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த யூத மக்கள் மார்க்கத்தை புறக்கணித்து அவர்கள் நிராகரிப்பிலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இவர்கள் சென்று வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். அங்கே சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களிடத்திலே செல்லும் பொழுது இந்த நல்ல விஷயத்தை அங்கே எடுத்து சொல்லி இருக்க வேண்டாமா? அவர்களே தவறான வழிகாட்டுதலை அவர்கள் காட்டினாலும் அவர்களோடு தொடர்பு கொண்டார். இவர்கள் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் எடுத்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே காட்டப்பட்ட இறக்கப்பட்ட அருள்மறை வேதங்கள் ஓதி காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவார்த்தைகள், திரு வார்த்தைகள் அங்கே பேசப்பட்டது. அதையெல்லாம் அந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இங்கே உட்கார்ந்து கேட்கவும் இல்லை, அதிலே அவர்கள் செவிடர்களாக இருந்துவிட்டார்கள். அங்கே போய் சொல்லவும் இல்லை இந்த நல்ல விஷயங்களை, அதிலே ஊழியர்களாக இருந்துவிட்டார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கவும் இல்லை என்பதாக சும்மும்
புக்குமுன் உமியும் பகும் லாயத்தியும். அதன் காரணமாக இவர்களுக்கு இலாயத்துடைய வாசல் அடைக்கப்பட்டுவிட்டது. லாயத்தியும் என்று சொன்னால் இவர்கள் நேர்வழியின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒருவேளை இவர்கள் இந்த நல்ல விஷயங்களை எடுத்துச் சென்று அங்கே சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அதன் காரணமாக அந்த மக்களுக்கு இலாயத்து கிடைக்கின்றதோ நேர்வழி கிடைக்கின்றதோ இல்லையோ இவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் உலக ஆதாய நோக்கம். உலக ஆதாய நோக்கத்திற்காக அவர்களை தவித்துக் கொள்ள முடியாது என்பதற்காக இந்த நல்ல விஷயங்களை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அதை சென்று அந்த மக்களிடத்தில் சொல்லவும் இல்லை. அதன் காரணமாக இவர்கள் நேர்வழியின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள். வரும் தாயத்தில் என்பதாக அல்லா சொல்லி இந்த ஆயத்தை எழுதினார். இந்த ஆயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் யூத நசராணிகளுடைய மேலை நாட்டு நாகரிகங்களை மோகம் கொண்டு மார்க்கத்துடைய நல்ல விஷயங்களை எல்லாம் புறக்கணித்து அவர்களை போல வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவர்களை ஏதோ ஒரு தேவ தூதர்களை போல வழக்குகளை பார்ப்பது போல அவர்களுக்கு சண்டை செய்வது, வெளிநாட்டு கலாச்சாரங்களான டேட்டிங், கெட் டுகெதர், இந்த மாதிரி அவுட்டிங், இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை எல்லாம் மேற்கொள்வது. ஆக இதெல்லாம் இந்த நாகரிக மோகத்தினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கின்ற அழகான ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு இந்த தாடியை நாம் தாடி வைத்திருக்கிறோம், தொப்பி போட்டிருக்கிறோம், நீண்ட சிக்காடி இருக்கின்றோம் என்பதாக ஒரு பரிகாசமாக பேசுவது, ஏதோ அவர்கள் ஒரு பார்ப்பதற்கு பளபளப்பாக தெரிகிறார்கள், தாடியை பளபளப்பாக சேவிங் செய்துவிட்டு பேன்சர் போட்டி பண்ணிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னா அவர் பின்னாடி அப்படியே ஒரு அவர் ஒரு பெரிய ஜிஎஸ் மாதிரி. அதே ஆண்கள் தொப்பி அணிந்து தாடியை வைத்திருந்தால் அந்த தாடியை பற்றி விமர்சனம் செய்வது. நீங்கள் எந்த தாடியை விமர்சனம் செய்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுன்னத்தை நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு நாம் அதை பற்றி அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அந்த மாதிரி வாழக்கூடிய மக்களை, ஆளுநர்கள் அல்லாத மக்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகப்பத்தின் காரணமாக அவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்கின்ற நேரத்திலே அவர்களை பரிகாசம் செய்வது, கேலி செய்வது, இது மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா அப்படிங்கிறது, தொழுதுட்டா மட்டும் போதுமாங்கிறது, இப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு புறமான வார்த்தைகளை இவர்கள் பேசுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய அந்த ஷயாத்தீன்களுடைய தொடர்பு நெருக்கம், இதனை அவர்களுடைய சைத்தான் அவர்களுடைய வழியை அழகாக காட்டிவிட்டார். ஆகவே கண்ணியமிக்க கணவான்களை பெரியவர்களே, நாம் முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய அந்த வழிகாட்டுதலின்படி என்னதான் இவர்கள் வெளிச்சத்தை போட்டாலும் அவர்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழகான வழிமுறையை வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதிலே நாம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையிலே நாம் நேராக செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் பட்டியலிலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்து அருள்வானாக. வாஹிர் தாவானா